வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் ஆர்டி சர்மால இருந்தும் என்சிஆர்டி கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆர்டி சர்மால பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 12. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருன்னு பார்க்கலாமா? இன் ஸ்கூல் தே ஆர் 1000 ஸ்டூடெண்ட்ஸ், அவுட் ஆஃப் விச் 430 ஆர் கேர்ள்ஸ். அதாவது 1000 பேர் படிக்கிற ஸ்கூல்ல உங்களுக்கு டோட்டலாவே 430 கேர்ள்ஸ் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இட் இஸ் நோன் தட் அவுட் ஆஃப் 430 10% ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் கிளாஸ் 12. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா டோட்டலா இருக்கிற கேர்ள்ஸ்ல உங்களுக்கு 10% வந்து 12th படிக்கிற பொண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா கேர்ள்ஸ் எத்தனை பேர் 12th படிக்க போறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துப்போம். சரிங்களா? total number of girls studying in 12th 430. அதில் 10% 43 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th படிக்கிற பொண்ணுங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டதுனாலே இந்த இடத்துல நம்ம ஃபைண்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இங்கே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி வந்திருக்க போகுது? ஏ ஈவன் பி ஈவன் சொல்லிட்டு எழுதுவோம். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி அப்படின்னாலே என்ன என்னவோம்? ஏ ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபைண்டு, பி ஈவெண்ட் வந்து உங்களுக்கு கிவனாக இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏ ஈவெண்ட்டாக எடுத்துருக்கிறது வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். அப்படி சூஸ் பண்ணுறது வந்து 12th எடுக்கிறேன். அது பாய்ஸா கேர்ள்ஸானு எனக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடி இன் 12th. ஓகேங்களா? பி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான்? given that chosen student are girls. பி ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா chosen student are girls. இதில் தான் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். என்னடா சென்டென்ஸ் சேம் ஆகியிருக்கே, அப்போ 12th ஸ்டூடெண்ட்ல உள்ள கேர்ள்ஸை மட்டும்தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான எண்ணத்தில் போயிட்டீங்கன்னா ஓடி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ தெளிவாக இருக்கணும். என்ன சொல்ல வராங்கன்னா given that chosen student is a girl. இந்த இடத்துல 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கேர்ளாக இருக்கணும் அங்கே சொல்லலை. நார்மலாக ஒரு ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் ஸ்டூடெண்ட் வந்து கேர்ள்ஸாக இருக்காங்கங்கிறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 430. ஓகேங்களா? அப்போ அதுதான் நம்ம எழுதுறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் கேர்ள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி வந்து உங்களுக்கு 430. ஓகேங்களா? இந்த 430ல இருந்து இவன் என்ன கேட்டிருக்கான்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் 12th கேட்டிருக்கான். ஃபைண்டில் ஏன்னு சொல்லிட்டு தானே நம்ம ஃபைண்டுன்னு சொல்லிட்டோம். பி வந்து கிவன் தானே. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் கேர்ள்ஸ். ஃபார்முலா எழுதுவோம்ல, ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இன் பி அப்படின்னு தானே இதை எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த விஷயம். ஓகேங்களா? ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்த விஷயத்துல தான் நம்ம ஏ ஈவெண்ட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ணுவோம். இப்போ பி ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு. என்ன நடந்திருக்குன்னா 430 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 430 கேர்ள்ஸில் உங்களுக்கு ஏ ஈவெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ண போகிறேன். அதுவும் என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் 12th. நான் எனக்கு கிவனே 430 கேர்ள்ஸு. சரிங்களா? அப்போ 430 கேர்ள்ஸில் இது எல்லாமே கேர்ளு 430. அதில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் 12th படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களை கண்டுபிடிங்கடான்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களோ? ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுக்கும் இன்டர்செக்ட் பண்ணீங்கன்னா இது நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். இதில் நம்ம 12th படிக்கிறதுக்கு இப்போ கேர்ள்ஸை தான் கேட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் 12th பார்த்தீங்கன்னா 43. நம்ம இன்டர்செக்டிங் எலமெண்ட்டும் 43. ஸோ 43. நம்ம இதை பண்ணனா என்ன வரும்? இது 1 சாரு, இது 10 சாரு, 1/10. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ தெளிவாக இருக்குங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுங்களா இந்த கொஷின்? நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா? அப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க மக்களே. அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க மக்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம்.